அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. ஒவ்வொரு முரீது பிள்ளையும் தௌஹீதில் மிக்க ஆர்வம் கொண்டு அதற்கே தன்னை அர்ப்பணிக்கும் மனப்பான்மையை பெற்றிடல் வேண்டும். நபிகள் நாயகம் எம்பெருமானார் காலத்தில் எவ்வாறு மக்கள் தியாகம் செய்து கொண்டனரோ, எதிரிகள் இஸ்லாத்தில் சிறிது சிறிதாக முளைத்து வரும் காலத்தில் முஸ்லிம்களை அடாத பாடுபடுத்திய போதெல்லாம் அஹத், அல்லாஹு அஹத், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்களோ, எவ்வாறு ஈமானை பாதுகாத்து கொண்டிருந்தார்களோ, அவ்வாறே நம் பிள்ளைகளும் ஹக்கில் மிக்க அன்பு கொண்டு பெரும் தைரியம் கொண்டவர்களாய் தௌஹீதே நம் வாழ்வு என கருதி அதனையே முதலாக கொண்டு செயலில் ஈடுபடல் வேண்டும். நம் தரீகாவில் உள்ள ஒவ்வொரு முரீது பிள்ளையும் ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எனவே கருதல் வேண்டும். அவர்களை காணும் போதெல்லாம் சலாம் கூறி இன்முகப் பொலிவோடு வரவேற்று முசாஃபஹா செய்து கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளில் எவரை காணும் போதும் பொறாமை கொண்டோ கல்லெண்ணம் கொண்டோ மனச்சாட்சிக்கு விரோதமாகவோ உள்ளொன்று புறமொன்றாகவோ சதி மோச தன்மையுடனோ வேண்டா வெறுப்புடனோ கடமைக்காக என்றோ நட்புறவு கொள்ளல் கூடாது. உங்கள் நட்புறவு சத்தியமானதாகவே இருக்க வேண்டும். அவர்களின் துன்பங்களிலும் ஈடுபட வேண்டும். சங்கைமிகு ஷேഖநாயகம் குத்புஸ்ஸமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து